அம்மே அவன் பேசுறான். ஹென்றி அம்மே நீங்க எல்லாரும் சாக போறீங்க. எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட், ஸ்பைனல் டேப், எம்ஆர்ஐ எதுலயும் இஸ்கெமியாவோ ஹெமட்டோமாவோக்கான அறிகுறிகளே இல்லை. இதுக்கெல்லாம் அப்ப என்ன எல்கே செபர்லோக்கு சிக்னிஃபிகன்ட். Las indicaciones vitales y plasmales. அவனோட எல்லா நரம்புகளும் மூளை செயல்பாடுகளும் நார்மலா தான் இருக்கான். நார்மலா? நீங்க என்ன சொல்றீங்க? அவன் முகத்தை அவன் காயப்படுத்திட்டான். ¿Ha pasado algún tipo de trauma hace poco? அவனுக்கு ரீசெண்டா ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டுச்சா? யா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்துட்டாரு. சிகேசி பாத்ரே ஃபெலிசி ஹாசியானா. ¿Cómo reacciona? அப்ப அவன் எப்படி நடந்துக்கிட்டான்? அன்னில இருந்து அவன் பேசவே இல்லை. கியூனோவால்பியா ஹாப்லரென்டோசிஸ். Probable que sea psicosis. என்ன சைக்கோசிஸா? இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் ஒரு சின்ன பையன். மேம், எங்களால இப்போ எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட அவரால ரெக்கமெண்ட் பண்ண முடியும். என்ன இது? Puede administrar esto. Díselo. உங்க பையன் அவனை காயப்படுத்திக்க முயற்சி பண்ணானா நீங்க அவனுக்கு இது கொடுங்க. நோ. அம்மா, ஐ அம் சோ சாரி. என் செல்லமே. ஓ மை காட். இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இது ரொம்ப எமர்ஜென்சி. ப்ளீஸ். இல்ல, நான் கான்சுலேட்ல எனக்கு உதவி பண்றவங்க யாராவது இருந்தா நான் அவங்க கிட்ட பேசணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே? ஓகே. ஆமா, ப்ளீஸ். பேபி. என் செல்லமே, இங்க வா. ஹென்றி, கையில. ஹென்றி, ஸ்டாப். உன் குழந்தைக்கு பசிக்குது. கிட்ட ஒழுங்கா. நீ எனக்கு பால் கொடுத்ததே இல்ல மாமே. என்ன இப்படி பண்றான்? What the hell is that? பிரீஸ்ட் வர சொல்லுங்க. உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா? எஸ், ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன் ஜூலியா. ஓகே. இவன் ஒரு வெட்டு பிரேஸ்ட். நீதானா கேப்ரியல்? ஆமா, நான் தான் ஃபாதர். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க. என்னை பலவீனமா பார்க்க விரும்புறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. கொஞ்சம் உதவி பண்ண. இதோ வரேன். நம்ம வேலையை நாம ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கோம்னு எனக்கு தோணுது. கார்டினல் சலீவனுக்கும் இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகளுக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி பேய் பிசாசுங்க மேல நம்பிக்கை இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது கற்பனை தான். ஆனா நமக்கு இது
நிரூபிக்கப்பட்ட உண்மை. சொர்க்கத்துக்குள்ள வரவேற்கப்படாத 200 தேவதூதர்கள் பரலோகத்திலிருந்து விரட்டப்பட்டிருக்காங்க. இது ஒன்றும் கற்பனை கதை இல்லை. நீ உண்மையை தேடி போறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் கேப்ரியல். ஆனா மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற எண்ணத்துல நீ கவனம் செலுத்தணும். பெருமைங்கிறது பல விதங்களில் வெளிப்படும். அதை நீ என்னைக்கும் மறந்துடாத. பெருமையா? எனக்கா? நீ பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு பையன். அந்த கேஸ் என்ன மனரீதியா ரொம்ப பாதிக்குது. அந்த பையனை ஆட்டி படைக்கிற தீய சக்தி ரொம்ப வேகமா முன்னேறி வருது. இந்த சம்பவம் ஒரு புனிதமான இடத்துல நடந்திருக்கு. கெஸ்டியர்ல இருக்கிற சான் செபாஸ்டியன் ஆபேல. இந்த இடம் இதுக்கு முன்னாடியும் சர்ச்சுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கு. அங்க ஏதோ ஒரு பெரிய தீய சக்தி இருக்கிறதா நான் உணர்றேன். ஏதோ ஒரு இருள் அதை ஒன்னாலதான் தீர்க்க முடியும். அதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் உனக்காக லைப்ரரியில கொண்டு வந்து வைக்க சொல்லியிருக்கேன். நீ அதை பாரு. நீ உன்னோட பயணத்தில் இருக்கும்போது நான் இந்த விசாரணை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். நமது பாவங்கள் நம்மை தேடி வரும். கேப்ரியல், ஸ்பெயினுக்கு போ. இந்த குழந்தைக்கு உதவி பண்ண. ஆனா ஜாக்கிரதையாயிரு. இந்த ஆத்மா ரொம்ப ஆபத்து.